உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? அந்த மொழியே சனி கூப்ப காட்டு மிராண்டி மொழி. உங்க தமிழ் தாய்க்கு என்ன கொம்பா இருக்கு? உங்க தமிழ் தாய் 3000 ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டா, அப்ப திருக்குறள், இந்த இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐங்குறு நூறு, 18 பரிபாடல், இந்த சங்க இலக்கியங்கள்லாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்க தமிழ் தாய் படிக்க வைக்கலையா? தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினாரு? சனியன்ல தானே எழுதினீங்க. நீங்க என் மொழியவே இழிவாய அது ஒண்ணுமில்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம், அப்புறம் என்ன சீர்திருத்தம், அப்புறம் என்ன அரசியல் இருக்கு? அடிப்படையே தப்பா இருக்கு. இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசு. என்னுடைய ஆக சிறந்த உலக நெறி ஒன்று இருக்கு, வாழ்வியல் நெறி, திருக்குறளை. அதை மடம்ட்டீங்க. கம்பே ஒரு எதிரி, இளங்கோவடிகள் ஒரு எதிரி, இந்த திருவள்ளுவர் ஒரு எதிரி. என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்னு. அப்புறம் என்ன நீ சமூக சீர்திருத்தம், மாறுதல், எனக்கு நல்லது சொல்றது? அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி? பெண்ணிய உரிமையா? சரி, மதுவுக்கு எதிராவா? 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாருங்க. அவர் பகுத்தறிவாதி தானே சொல்றீங்க. நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்புல கல் இறக்க அனுமதி இல்லை, இவ்வளவுதானே? அம்மா நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? கல் இறக்க என் தோட்டத்துல அனுமதி இல்லை. அதுதான் அறிவுள்ளவன் செய்யும். மரத்தை வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? சரி, அதை விட்டுருங்க. அது மதுக்கு எதிராக போராடினாரு. உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல? எல்லாரும் மது குடிக்கிறான். மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இப்ப இந்த இடத்துல இருக்கிறீங்களா? நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு வரணும். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. போராடி பெற்றுக் கொடுத்த ஆனமத்தா பெரியாரா? எதையாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேற்றி விட்டாது. தமிழ் தேசியத்தின் ஒரு எச்சீர்கள், சிதறன எச்சீர்கள், அதான் திராவிடம். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். சரி, இந்திய நிலப்பரப்பு முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான். அண்ணல் அம்பேத்கர் சொல்றதை நீங்க இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடிக்கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டது, தமிழர்களுக்கு தான் சொன்னதை ஏற்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அவர் ஏன் திராவிடர்கள்னு சொல்லல? திராவிட மொழிகள்னு நீங்க திராவிடர்னு சொல்றது கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், இதெல்லாம் திராவிட மொழி குடும்பம், திராவிடருங்கிறீங்க. தமிழ் சமஸ்கிருதத்தோடு சமஸ்கிருதத்தை மென்னு முழுங்கி முக்கிய மொழிகள் தான் இந்த மொழிகள் எல்லாம். அதை நீங்க மறுக்கிறீங்களா? ஏற்கிறீங்களா? உலகத்தின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். முதல் மொழி தமிழ், மூத்த மொழி தமிழ்னா மூத்த மனிதன், மூத்த மாந்தன் தமிழன் தானே. அதை நீங்க சொல்ல, நான் சொல்ல. நாட்டின் முதன்மை அமைச்சர் மோடியே ஊரூரா சொல்லிட்டு வர்றாரு. அதை ஏற்கிறீங்களா? எதுக்கிறீங்களா? அப்ப எங்க இடையில எங்க வருது திராவிடம்? பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா? இது நான் சாயந்தரம் பேசுறேங்கண்ணா. பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்தில் சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். சீமானன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். அதை பொது வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துக்கள். ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் இன்னைக்கு அழிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவு பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்தில் பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸை நான் கொடுக்குறேன். அதனால் சீமான் யாராச்சும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். ஆனால் பொது வெளியிலே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. காரணம், பெண்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க. பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் பேசினதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா மக்களுக்கு அருவருப்பு வந்துடும். அதை போன்ற சில வார்த்தைகள் அதில் இருக்கு. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலைங்கன்னா காரணம், ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. அது சீமான் அவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்க தான் சொல்லணும். ஆனால் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசி இருக்கிறாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா அது போன்று பேசி இருக்கின்றார். அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார் என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்றேன். பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில் பேச விரும்பல. காலம் கடந்து விட்டது, அரசியல் மாறிவிட்டது, மக்கள் அரசியலை புதிய பார்வையில் பார்க்குறாங்க. பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவெளியில் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறா போயிருக்கணும்.